ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரைஸு, மீன் குழம்பு, முட்டை பொடி மாசு, ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை, டிஃபன் தேங்காய் சட்னி, தோசை. பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் அறுத்தேன். அப்படியே விலாக் வந்து ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுதுங்க. ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு போட்டு பருப்பும் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையணும். அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ஒரு சில நாளில் வீட்டில் ஒர்க் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம். ஆனால் ஒரு சில நாளில் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதை செய்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளை தள்ளி தள்ளி வச்சுருவோம். அது வேலையை வந்து நம்மளே இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது இவ்வளோ ஒரு சிம்பிளான வேலையை நம்ம போய் இப்படி இழுத்தடிக்கிறோம் அப்படின்னு நமக்கே தோணும். ஆனால் செய்கிறதுக்கு மனசே வராது. அதை இன்னொரு நாள் போஸ்ட்பான் பண்ணி தான் செய்ய முடியும். ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் மட்டும் நமக்கு உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை அதுக்கப்புறம் நமக்கு ஆகவே ஆகாது. அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சிம்பிளான வேலையாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு சப்பாத்தி செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே, சப்பாத்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஃபுல்லாக நின்றுக்கிட்டே நம்ம சப்பாத்தி செய்யணும். அதுக்கு சைட் டிஷ்ஷு மறுபடியும் செஞ்சு அதை சுடணும். இன்றைக்கி என்னமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது வந்தது, கடகடன்னு செஞ்சுட்டேன். சில டைமில் தோசை ஊற்றி சட்னி அரைக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். நைட்டு டின்னர் வந்து இப்போ சப்பாத்தியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இனிமேல் சாப்பிட்டுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ண வேண்டியதான்.